ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லாங் ஸ்ட்ரிங் அட்டாக். ஓகேவா, இந்த அட்டாக்கோட இம்பாக்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டாபேஸ் ஹைஜாக் பண்றது மட்டுமே அதோட இம்பாக்டே. நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு டேட்டாபேஸை ஸ்டோர் பண்றப்போ அதுக்கான ஒரு வேல்யூ அதிகமா இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைல், ஒரு லார்ஜ் நம்பர், நிறைய கேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 MB 4 MB வரும். அந்த 3 MB 4 MB இருக்க டேட்டா வந்து நம்ம லூப் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மல்டிபிள் ஆயினே இருக்கும். லைக் காப்பி பேஸ்ட் ஆச்சுன்னா அது எத்தனை வாட்டி ஆகணுமோ அது ஃபுல் ஹார்ட் டிஸ்கே வந்து ஹைஜாக் பண்ணிடும். ஓகேவா, ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லா ஹைஜாக் பண்ணிடும். ஸோ அந்த கான்செப்ட்ல என்னோட ஓன் ரிசர்ச்சை போட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபைண்ட் பண்ணி எனக்கு அதுல பவுண்டியும் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இதுல நான் ஆட் பண்ணிருப்பான்னு தெரியல இந்த பகுக்கு. ஏன்னா இதுல வந்து நான் நிறைய விஷயம் நான் புதுசா ஃபைண்ட் பண்ணி தான் நான் பவுண்டி எடுத்துருக்கேன் இதுல. அதனால இது என்னோட ஓன் மெத்தடாலஜின்னு சொல்லலாம். இது வந்து லாங் ஸ்ட்ரிங் டாஸ் அட்டாக் சொல்லுவாங்க, பட் நான் லாங் ஸ்ட்ரிங் அட்டாக் தான் சொல்லுவேன். ஏன்னா இதை வச்சு நான் வந்து டாஸ் பண்ண மாட்டேன். லைக் நான் வந்து டிபி ஹைஜாக் பண்ணுவேன் நான். ஓகேவா, ஓகே.